அப்பப்பப்பா வயிறு செமையா பசிக்குது. அக்கா வீட்டுக்கு போனா கறி இல்லைன்னா மீன் எதனா எடுத்து செஞ்சிருக்கோம். உள் கட்டு கட்டு வந்துட வேண்டியதுதான். அக்கா அக்கா என்ன இது தம்பி குரல் மாதிரி இருக்குதே? என்னடா பச்சைங்களே எது கத்தின்னு வர? அக்கா பயங்கரமா பசிக்குதுக்கா, சோறு இருந்தா கொஞ்சம் போடுக்கா. அதுக்கு ஏன்னா பிச்சைக்கார மாதிரி கேக்குற? அக்கா தானே, தைரியமா கேளு சோறு வேணுன்னு. ஏக்கா என்னக்கா பிச்சைக்காரன்னு சொல்ற? டேய் இது என்ன அண்ட வீடா? அக்கா வீடுடா. மணக்கு மணக்க மீன் குழம்பு வச்சுக்கிறேன், வந்து சாப்பிடுவா. அக்கானா அக்கா தான். சின்ன வயசுல என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அதே பாசம் இப்பவும் இருக்குது. சரிக்கா போடுக்கா வந்துடுறேன். ஏய் இருக்கும் ஏமாளி தலையில உங்க அக்கா கல்யாணம் வச்சுட்டு ஓசு இருக்காதியா? அவரு கிடக்குறாரு, நீ இருடா. ஏங்க பசிக்குதுன்னு ஒரு சோறு சாப்பிடலான்னு வந்தவன போயிட்டு இப்படி பேசுறீங்க பாருங்க. அவன் துரும்பா இழைச்சு போயிட்டான். ஏண்டி இவன் துரும்பா இழைச்சிட்டான், நல்லா பாருடி. ஒரு குண்டாஞ்சோரே இவனுக்கு ஒரு ரூபா சோறு தாண்டி. நல்லா தூணு மேரிக்கிறான், இழைச்சி போட்டானா பாரு. பின்னாடி ரோட்டே மறைக்கிறான் பாரு, ஒண்ணுமே தெரியல. இவன் போய் இழைச்சி மேரிக்கிறானா, அங்கங்க முளைச்சி மேரிக்கிறான் பாரு. எப்படி இருக்கிறான் பாரு பாக்கிறதுக்கு. ஏங்க என் தம்பியை பார்த்து கண்ணு வைக்காதீங்க. அடியாரு அவ இவனா? இவனுக்கு ஆக்கி போட்டு தான் ஊரை சுத்தி கடன் தான் வச்சுக்கிறேன். ஏங்க என் தம்பி தப்பு தப்பா பேசாதீங்க. தப்பா பேசுனா அப்ப தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணி பேசுவான் அவங்ககிட்ட. ஏய் போடா வீட்டுக்கு. ஏய் என்ன சொல்லினேங்கிற நிக்கிறா, போடா வீட்டுக்கு. மாமாவும் சொல்லிட்டு ஏன் வீட்டுக்கு போக சொன்ன? உன் வீட்டுக்கு போக சொன்னா உங்களுக்கு சோறு போடுறதுக்காட நான் பொண்ணு கட்டியாந்தான் கேன்டீனை வச்சுக்கிறேன், கிளை கட்டுலாம் அமைச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நாளைக்கு என் வீட்டு பக்கம் வராதிங்கடா. அக்கா மாமா இந்த அளவுக்கு பேசின பாரு, நீ என்ன வீட்டுக்கு வந்துடாத, நானும் வீட்டுக்கு வர மாட்டேன். என்னதவ செஞ்சு புட்டோ அண்ணன் தங்க ஆயி புட்டோ தம்பி வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? வாய் முறி. டேய் அவ கூப்பிட்றன்னு வந்துட்டு போற. கண்டிப்பா அவன் உங்க வீட்டுக்கு வரமாட்டான். நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க. டேய் அந்த பக்கம் போவாத, இந்த பக்கமா போ. மாமா இப்போ அது என் மேல அக்கறை வந்தா. அக்கறையா? அட அண்ணகொண்டா மூஞ்சி. அந்த பக்கம் மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்க. நீ சர்ச்சு விட்டு போட்டா எதிர் வீட்டுக்கார என்ன திட்டுவான். இந்த பக்கமா போடா, பழைய ரோடு. அது பள்ளம் விழுந்துட்டு போகுது. போடா, ஏன்டா நிக்கிற? போடா போடா. ஏய் எங்கடி போற? போடா தம்பி வாடா, சீக்கிரமா போனோம். எதுக்குண்ணா? ஏய் உனக்கு தெரியாதாடா, அப்பா அம்மாவோட மொத்த சொத்தும் இதுல தான் இருக்கு. இதை பத்திரமா எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்டா. வா போலாம். எங்க போய் சேர்க்கணும்? ஐயோ நான் சேர்க்கிற இடத்துல சேர்க்கிறேன், வா நீ கூட வா. அண்ணோ போகும்போது நான் என்னென்ன கேட்குறேனோ எல்லாத்தையும் வாங்கி தரணும், அப்பதான் நான் கூட வருவேன். நம்ம இந்த பொருளை முதல் எத்தனை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாதான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் தம்பி. வா போலாம் நம்ம. தம்பி இது வந்து அம்மா அப்பாவோட கடைசி ஆசை, இது நம்ம கடமையும் கூட. இதை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சோம்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிடலாம். டேய் என்னடா பேசினே இருக்க? டேய் தம்பி எங்கடா போன? டேய் நாய் கத்துற மாதிரி நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் இது வர காலைல என்ன கரும்பத்தை வாங்கி கொடுத்தேன்னு தெரியல, வயிறு கடமுடா சத்தமா கேட்டுச்சு. இப்பதான் ஃப்ரீயாச்சு. அதுக்கு தான் கம்மியா துண்ணோம். நாய் இருக்கல்ல, ஒரு போண்டா துண்ணா பரவாயில்ல, 10 போண்டா ஒன்னா முழுங்க வயிறு கடமுடா இல்லாம கம்முனா இருக்கும். வாடா போலாம். சரி துண்ண போண்டா மொத்தமா வெளில வந்துருச்சு, போற வேலை பரோட்டா வாங்கி கொடு. ஆல்ரெடி வாங்கி கொடுத்த போண்டாக்கு அங்க போய் உக்காந்துட்டேன், இதுல பரோட்டா வேற கேக்குறேன். வாங்கி தரேன் வா. கரிமூஞ்சி இப்பெல்லாம் பேசாத, கரிமூஞ்சின்னா நான் பாதியில போயிடுவேன். பாதியில போக மாட்டா, பேதியில தான் போவேன். ஓ மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குது? நான் அம்மா கலரு, நீ அப்பா கருப்பு, நீ கருப்பு. கம்முன்னு வாடா, இதான் முக்கியம். இப்போ ஓ கால்லாம் வலிக்குது, என்னால வரவே முடியல. டேய் இதோ வந்துச்சா பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸை பிடிச்சி ஏறி போயிடலாம். பஸ்லாம் நான் வரமாட்டேன். பைத்தியம் பிடிச்சி தான் வருவேன். நான் அதை சொல்லலை, ஃப்ளைட்டில் தான் வருவேன். டேய் ஃப்ளைட்டில் போனால் நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாதுடா, நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன சந்தேகம்? இப்போ நம்ம கீழே செத்து போயிட்டோன்னு வச்சுக்க, மேலே தானே போகிறோம். ஆமாம். அங்கே ஃப்ளைட் வெடிச்சு மேலேயே செத்து போயிட்டோன்னா எங்கே போவோம்? டேய் உனக்கு மட்டும் எப்படா டிசைனாக கொஸ்டின் வருது? ஒன்றுமே புரியல. தபர் எனக்கு பக்கத்தில் அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருது. இந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கோ, விலை மதிக்க முடியாத பொருள் இது. இதை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். விலைக்கே மதிப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இது? டேய் இது நம்ம அம்மா அப்பாவோட பொருள்ரா, புரிஞ்சுக்கோடா. வந்துடுற உடனே. விலை மதிப்பு இல்லாத பொருளா? அடே என்னடா இது? இந்த பையில என்னதான் இருக்கும் அப்படியே? அதை விடக்கூடாது, இதை அடிக்கிறோம், அதை ஆட்டையை போடுறோம்.
இன்னும் ஆளை காணும். தோ வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் ஆளை காணுமே. சரி டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுப்போம். இது வேற வெறும் மாட்டு முத்திரமால இருக்கு. என்னடா இது? இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு நினச்சோம். நம்ம அவனை பேச்சு குத்து ஆட்டி போடலான்னு பார்த்தோம். ஆனால் அவனே ஆல்ரெடி மாட்டி ஆயிட்டான். போதை நம்ம அடிச்சோமா அவன் அடிச்சானா தெரில. மொத்தத்தில் மாட்டி ஆயிட்டான். இதோட நம்ம தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். எப்பா அதான்டா ஃப்ரீ ஆச்சு. இவன் கிட்ட வேற அந்த பொருளை வேற கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரில. பொறுப்பு இல்லாத பையனை எப்படின்னா பொறுப்பாக பார்த்து சொன்னோம். என்ன பண்ணி வச்சுக்கிறானோ தெரியல இந்த மூதேவியே. போய் பார்ப்போம். அப்போவே சந்தேகப்பட்டேன். பொறுப்பு இல்லாதவன் நிரூபிச்சிட்டான் பாரு. டேய் என்னடா தூங்கிட்டு இருக்க? டேய் அண்ணன் வந்திருக்கேன்டா. பொருள் எங்க? பொருளா? டேய் டேய் எங்கடா பொருளை காணோம்? தெரியலையே, இங்க தானே வச்சேன். அட பாவி நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? இத பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு தான்டா பொண்ணுக்கு தான்டா போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க. தூக்கம் வந்துச்சு, அசதியா இருந்து படுத்துட்டேன். டேய் இதெல்லாம் காரணமாடா? சரி அண்ணா நீ தேடி பாரு, நான் கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் தூங்கிடுறேன். என்னது தூங்குறியா? மவனை வர்ற கோத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏய் அம்மா அப்பாவோட கடைசி ஆசைடா, இப்படி பண்ணிட்டியடா. நியாயமா இது? எவன் எத்தனை போனான்னு தெரியலையே. திட்டு பசங்க நிறைய பேர்டா. பாடா போய் தேடுவான். இந்த பைத்தியக்காரனை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் எங்க ஆளு காணோம். டேய் அங்க எங்கடா போற? இங்க வாடா. ஓ நீ அப்படி போயிட்டியா? தூக்க கலவரண்ணா. டேய் அந்த பொருளை தேடலான்னு பார்த்தா உன்னை தேடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல இருக்குதே. வாடா போலாம். முதல் போய் அந்த பொருளை தேடுவான். பையன் சாப்பிட்டானோ இல்லையோ தெரியலையே. என்ன தேடுறானா? எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல அவனை. பச்சுக்கிளி ஏன்டா அழுது நிற்கிற? டேய் யாரா உன்னை அடிச்சா? சொல்றா. யாராண்டிங்கள அக்கா வீட்டுக்கு போனா மாமா என்ன திட்டி அமிச்சிச்சு. உன்னையே திட்டானா? கவலைப்படாத விட்றா. இனிமே இந்த ஊர்லயே நம்ம தாண்டா பெரிய பணக்காரு. என்னப்பா பூசணிக்கா மாதிரி உருட்டியாக்குது, இதை வச்சுக்கணும் நம்ம தான் பெரியாருன்னு சொல்ற. டேய் உனக்கு இதை பற்றி தெரியாது. விலை மதிப்பில்லா பொருளெல்லாம் இது உள்ளே இருக்குதான். கேள்விப்பட்டு தான் எடுத்து சுட்டுன்னு வந்தேன். போதுமா பச்சைக்கிளி? வாடா போகலாம். மாமன் திட்டானா உன்னை போய்? அவனை நான் எப்படி திட்டுறேன்னு பாரு. ஐயோ இவனா? டேய் இப்பதான் நான் திட்டி அமிச்சாரு, மறுபடியும் எதுக்குடா வந்துக்கிற? ஏக்கா இப்பதான் அந்த மனுஷன் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கலாம். ஏன்டா என் குடியை கெடுக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க? ஏக்கா அப்படிலாம் பேசாதக்கா. அப்பா நம்மளுக்காக ஒரு பொக்கிஷத்தை எடுத்துன்னு வந்துக்கிறாரு பாத்தியா? பொக்கிஷமா? ஆமாமா, விலை மதிப்பில்லாத பொருள். விலை மதிப்பில்லாத பொருளா? இந்த விளங்காதவன் கையில விலை மதிப்பில்லாத பொருளா? மாமாம்மா எப்போ வந்த? வாங்க உக்காருங்க. எங்கேங்க சேர் இருக்குதா? உள்ள போலாமா? டேய் நாய, நீ திருந்தவே மாட்டியா? போன வாரம் தான் எதிர் விட்டு கை பிடிச்சி எடுத்துன்னு உள்ளே போய் வந்த. அதுக்கு ஒரு 5000 நான் தான் மொழி எழுதினேன். இப்போ வேற உள்ளே போகலான்ற. உன் புத்தி ஒன்று விட்டு எப்பயுமே போவதில்ல. உன் பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துரு. ஏப்பா மாமா உன்னை இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு, நீ அந்த குழந்தையில பிரிச்சு காமி, அப்பதான் அவர் வாயை மூடுவாரு. பிரிக்கிறேன்டா பிரிக்கிறேன். நீ என்ன பிரிக்கிச்சு? நான் பிரிக்கிறேன்னா பதில் காட்டு. ஐயோ பதில் தான் பொழுகுது. ஆஹா ஐயோ நம்ம வேற திட்டுட்டுமே மச்சானி மாமனும். வீட்டை பார்த்தா நல்லா தேரும் பொழுது. வைடமா தங்கமா வைடூரியமா? ஐயோ பாப்பமே. பாத்தியாடா பச்சைக்கிளி? அக்கா மாமா அப்படியே மெர்சல் ஆயிட்டாங்க பாரு. நான் மாப்பிள்ள மின்னுதா அப்படியா? எது இது மின்னுது? ஏண்டா இதுவாடா மின்னும்? சாப்பாட்டுக்கு சாம்பல் அள்ளின்னு வந்து சாக்கா சொல்றீங்க? போங்கடா. ஏய் வாடா. ஐயோ அவனுக்கு பண்ண வேலைக்கு வந்து இவன் நம்மள அடிப்பா போய் பெட்ஷீட் இது பத்தின்னு படுத்துக்க வேண்டியதான்.